அழகிய பூமுகம் காணவே. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜிஎல்மிஜி யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்டேட்டஸை வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஆப் பார்த்தீங்கன்னா வந்து கைன் மாஸ்டர். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணும்னு கேட்கும். உங்களுக்கு வேணும் ரேஷியோ கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராம் எடிட் பண்ணுறாங்காட்டி நான் 1:1 அதாவது ஸ்கொயர் ரேஷியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சூஸ் பண்ணிவிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு உள்ள வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது என்ன பண்ணுறீங்கன்னா வந்து மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா வந்து நான் இந்த கீழே இந்த வீடியோவில் யூஸ் பண்ண எல்லாரோட இமேஜ் அந்த டெம்ப்ளேட்லி டவுன்லோட வந்து டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு போட்டு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் போய் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண எல்லா இமேஜும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அதை இப்போ வந்து அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்துருச்சு. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீனை வந்து அப்படியே ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா வந்து அதாவது ரெண்டு ஃபிங்கரே வச்சு இப்போ எடுத்திங்கன்னா வந்து ஜூம் ஆயிரும். இப்போ அதை வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இதை வந்து 30 செகண்டுக்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இப்போ 30 செகண்ட் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 30 செகண்டுக்கு வச்சுக்கிறேன். வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மீடியா ஆப்ஷனுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா வந்து அதே வந்து இந்த இதுக்கு இமேஜுக்கு வந்து இதை வந்து ஒவ்வொரு தனித்தனி இமேஜை வந்து பிஎன்ஜியாக மாற்ற போகிறோம். அதாவது நம்ம வந்து பின்னாடி லிரிக்ஸ் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லிரிக்ஸ் வந்து இந்த இமேஜுக்கு பின்னாடி வர மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த 2 இமேஜுக்கு அதாவது இந்த இமேஜ் வந்து 2 கேரக்டர் இருக்காங்க. இந்த 2 கேரக்டருக்கும் வந்து தனித்தனியாக பிஎன்ஜி இமேஜ் வந்து கட் பண்ணி எடுக்கணும். அது மாதிரி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அது எப்படின்னு கட் பண்ண தெரியலனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு தனியாக வீடியோ உங்களுக்கு செஞ்சு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த 2 இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே சைஸுக்கு வந்து இப்போ இதை வந்து பெருசு பண்ணணும். வந்து அதே சைஸுக்கு நான் பெருசு பண்ணிக்கிறேன். இதை வந்து இதில் மேக்ஸிமம் எல்லாமே ஈஸி தான். இந்த இமேஜை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறதா மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேர்ள் கேரக்டருக்கு வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. அது வந்து பாய் கேரக்டருக்கு வந்து இதே மாதிரி நம்ம செட் பண்ணலாம். செட் பண்ணுங்கள். இதே மாதிரி கரெக்டாக பார்த்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சு கரெக்டாக அந்த இதில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து 2 கேரக்டருக்கு 2க்கும் செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 இமேஜையும் வந்து 30 செகண்டுக்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 30 செகண்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதையும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 30 செகண்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து அதே மாதிரி லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி அது அந்த சாங் நேம் போட்டு அதுக்கு பின்னாடி வந்து பிளாக் ஸ்க்ரீன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த வீடியோ அந்த பிளாக் ஸ்க்ரீனில் கிடைக்கும். அதாவது அந்த லிரிக்ஸ் மட்டும் எழுதி அங்கே யூடியூப்லேயே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சாங் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பார்த்திங்கன்னா வந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து அவங்க சேனலோட லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அந்த யூடியூப் சேனலோட லோகோ கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து இது கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே கிராப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இது தெரியாத மாதிரி நீங்கள் கிராப் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் கிராப் பண்ணிக்கிறேன். கீழே மேலே கொஞ்சம் அதுக்கு கரெக்டாக இதை பார்த்து கிராப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கிராப் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக அந்த லிரிக்ஸ் மட்டும் தெரியிற மாதிரி வச்சு கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா லிரிக்ஸ் தெரியுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த லிரிக்ஸ்க்கு வந்து பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்து பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்க்ரீன் கலருக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இது கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சது பார்த்திங்கன்னா வந்து இந்த கேரக்டருக்கு வந்து மேலே வருது இந்த லிரிக்ஸு. அப்போ வந்து இது பின்னாடி கொண்டு போகணும். அதனால் அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 லைன் இருக்கும். இந்த 3 லைன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் பேக்வேர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட் கேரக்டருக்கு பின்னாடி மட்டும் போகும். மறுபடியும் அதே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பேக்வேர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிரிக்ஸ் வந்து இங்கே 2 இடத்துக்கு பின்னாடியும் போயிடும். உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ஜூமில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஜூமில் செட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வச்சாச்சு.
இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பராகவே ப்ளே ஆகுது. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா வந்து இன்னொன்று வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா வந்து அந்த எஃபெக்டான லிங்க்கு, அதாவது அந்த எஃபெக்ட்டையும் வந்து நான் இந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த எஃபெக்ட்டு. இந்த எஃபெக்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் இந்த ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இப்போ டிக் பண்ணிவிட்டு இதே வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து இது கூட வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க வந்து அதே மெத்தட் தான். இதே மாதிரி அந்த லிரிக்ஸ் வந்து அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்து பிளெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு அதே அந்த ஆப்ஷனே இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ப்ளூ கலர் வந்து அந்த மாதிரி ஹார்ட் கட்டாக போகிற மாதிரி சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு டைம் கடைசி வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதளவுக்கு வச்சு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மேலே வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, அதாவது வந்து ரெசல்யூஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் எந்த குவாலிட்டியில் வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 720 எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இது பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம GLMC யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.